நாம் சோர்ந்து போன நேரத்திலே, நம்முடைய பலவீனமான நேரத்திலே தேவனுடைய கிருபை நம்மை தாங்கினது, நம்மை பலப்படுத்தினது. அந்த அதிசயமான கிருபைக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய அதிசயமான கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் என்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கிறோம், உங்கள் கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 எங்களை நிர்மூலமாகாமல் உங்க கிருபை எங்களை பாதுகாத்ததுக்காய் நன்றி. சோர்ந்து போன நேரத்திலே, ஒன்றுமில்லாத நேரத்திலே நீர் எங்க மேல வைத்த கிருபை பெரியது ராஜா. நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்மையினாலும் நம்முடைய கிருபையினாலும் நம்முடைய இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டுகிறதுக்காக நன்றி. நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகொண்டு மகிழ நம்முடைய கிருபை எங்களை திருப்தியாக்குவதற்காக ஸ்தோத்திரம். ஜீவனை பார்க்கலாம் தேவனுடைய கிருபை நமக்கு நல்லது. எத்தனை பேர் இந்த காலவெளியிலே சொல்ல முடியும், கர்த்தர் உங்க மேல வைத்த கிருபை பெரியது. கர்த்தருடைய கிருபைக்காக அவரை நாம் துதிப்போம், அவரை ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். அநேகருடைய ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய கிருபையை பெருக பண்ணும். இந்த வேலையிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, பெறாத நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அவரிடத்திலே நாம் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பத்திலே பலவீனத்திலே நாம் கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம்.
ஸ்தோத்திரம் 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 அப்பா. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா நீசியே உமக்கு நன்றி. எபினேசரே உமக்கு நன்றி. யெகோவா சாலோமே உமக்கு நன்றி ராஜா. போக்கில் வரப்பிலோ எங்களை காத்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. எங்களுடைய கால்கள் இடராதபடி எங்களை காத்த உங்கள் கிருபைக்காக நன்றி. கஷ்டமான நேரத்திலோ கண்ணீரான வேலையிலோ உங்க கிருபை எங்களை தாங்கினதுக்காக நன்றி ராஜா. 9 மாதங்களும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்தீங்க, மக்கள் நன்றி. இந்த 10வது மாதத்திலும் கூட இந்த முதலாவது ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் உங்க கிருபையை பெருக பண்ணுங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தலாம். அவருடைய கிருபை நம்மை பெருகும். கர்த்தருடைய கிருபை நம்மை பெருகிறதா இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரின் மத்தியில் காத்த கிருபை, கண்ணீரின் மத்தியில் பேச்சின் கிருபை, கிருபையே கிருபையே எல்லாம் உந்தன் கிருபையே, கிருபையே கிருபையே எல்லாம் உந்தன் கிருபையே. ஆண்டவர் கஷ்டமான நேரத்தில் உங்களை தூக்கி எடுத்தார். கண்ணீர் விட்ட நேரத்தில் கர்த்தர் உங்களை களிப்பாக மாற்றினார். அவருடைய கிருபைதான் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. அவருடைய கிருபைதான் உங்களுடைய பலவீனத்தில் பலனை தந்திருக்கிறது. அவருடைய கிருபை நமக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கல. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீவனை பார்க்கிறோம், உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை என்னை தேற்றுவதற்காக நன்றி, என்னை திடப்படுத்துவதற்காக நன்றி அப்பா, என்னை நிலைநிறுத்துவதற்காக உமக்கு நன்றி ராஜா. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிறோம் உம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிறோம் கிருபை மேலானதே, ஜீவனை பார்க்கிறோம் கிருபை மேலானதே, வாழ்க்கையை பார்க்கிறோம் உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, பலவீனம் இறந்தது, உம் கிருபை பலனானதே, சோர்வற்ற நிலைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே, பலவீனம் இறந்தது, உம் கிருபை பலனானதே, சோர்வற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தேற்றிற்றே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, பாடுமா, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. நன்றி அப்பா. கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல்லாத்தையும் பார்க்கிறோம். அவர் நம்ம மேல வைத்த கிருபைதான் மேலானது, கிருபைதான் பெரியது. அவருடைய கண்களிலே நம் ஒவ்வொருவருக்கு கிருபை கிடைத்தது.
தருகிறோம். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக இருக்கிறது. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிற ராஜா. ஏசப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே நீங்க திருப்தியாய் வைத்திருக்கிறீர்கள். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறீங்க, அதிசயங்களை செய்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி ராஜா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்க கூடவே இருந்து ஆண்டவரே உங்களுடைய அதிசயத்தை எங்களுக்கு ஆண்டவரை செய்கிறீரே. உமக்கு நன்றி தகப்பனே. செங்கடலை பிளந்தவர், எரிகோவின் மதில்களை உடைத்தவர், யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்க கண்ணீரை தொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையினாலே எங்களை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய நன்மையினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி ராஜா. சொல்லுகிறான், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் மறவாதே என்று. கர்த்தர் நம்மை கண்ணீருக்கு தப்புவித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை எல்லா துன்பத்துக்கும் தப்புவித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்க எல்லாரும் கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும். கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை நன்மைப்படுத்துவோம். நன்றி வழிகளே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். உள்ள நாள் வரைக்கும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். அவரை துடித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தரை போல் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். நம் மத்தியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார். நம்மளுடைய எல்லா கட்டுகளை அழித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய நோய்களை சுகமாக்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவாக்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனால கர்த்தர் வேதனையை கூட்டுவதில்லை. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் உங்களுடைய உற்சாகங்கள் ஆவினால நிரப்புங்க. ரட்சணியத்தின் சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. எல்லாருடைய வாழ்க்கையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. நம்முடைய பரிசுகளை ரத்தத்தினால் நம்முடைய வார்த்தையினாலே கழுவுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தூய்மையாக்குவதற்காக நன்றி அப்பா. உங்க முகத்தை பார்க்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போகிறேப்பா. கர்த்தாவே உங்களுடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எப்போதும் உங்களுடைய சாயலால் எங்களை திருப்தியாக்குங்க
மாறிவிடும். நம்முடைய வேதனைகள் எல்லாம் மறைந்துவிடும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கிறவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஏசையா உங்க முகத்தை பார்க்கணுமே, ஏசையா உங்க